அங்கே இருங்க அங்கே இருங்க அங்கே இருங்க அங்கே இருங்க அங்கே இருங்க. அண்ணா முருகனடா முருகனடா வராடா சார் கேப் ஆயிடுச்சு சார் லெஃப்ட் வரமாவே வாங்க முருகனடா பாத்து முருகனடா 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 கோல் ஆயிடுச்சு சார் 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 சீக்கிரம் சீக்கிரம் அது உள்ளார உடஞ்சி போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கு உள்ளார. அத்திப்படையிலேருந்து ஊழியபத்துக்கு செல்வதற்காக அரசலாரிலேருந்து இணைப்பு பாலம் போடப்பட்டிருக்குது. அதில் வந்து அத்திப்படைகிட்ட வந்து அந்த பாலத்துக்கும் சாலைக்கும் இணையிற இடங்களில் லேசான விரிசல் இருப்பதாக தகவல் கிடச்சிச்சு. அந்த அடிப்படையில் வந்து ஆய்வு பண்ணணும், அதிகாரிகளுடைய பொதுப்பணித்துறையுடைய அதிகாரிகளுடன் வந்து ஆய்வு பண்ணணும். அந்த இடத்துல வந்து படிப்படியாக அந்த மண் சரிவு ஏற்பட்டு அந்த பிளவு ஏற்பட்டு பாலத்துக்கும் சாலைக்கும் இடையில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெடிப்பு வந்திருக்கு. அதனால் அந்த பக்கமாக வர பொதுமக்களை போகாத வண்ணம் பண்ணியிருக்கிறோம். அந்த அந்த கரைஞ்சி போன பகுதியை வந்து பாதுகாக்கிறதுக்கான பணிகள் மிக விரைவில் ஆரம்பிக்கிறதுக்கு அறிவுறுத்தியிருக்கேன். விரைவில் அந்த பணியும் நடக்கும். இப்போ தற்சமயம் வந்து பொதுமக்கள் அங்கே போகாத வண்ணம் பார்த்துருக்கோம். அதுமாரி வந்து இப்போ இந்த உடைப்பு ஏற்பட்டதுனால குடியிருப்பு பகுதியில் ஒரு 5 வீடு அளவில் தண்ணி உள் பூந்து அவங்க குடியிருக்கிறாங்க. வீட்டில் குடி இல்லாமல் வெளியில் அவங்க உறவினர் தெரிஞ்சவங்க இடத்துல தங்குற ஒரு நிலை இருக்குது. அவங்களுக்கு சாப்பாடு வந்து காலையிலேருந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 5 வீடு அளவுக்கு சேதமடைய ஒரு சூழல் இருக்குது. அத்திப்படைகள் நீங்கள் ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நொடியில் நீங்கள் வந்து ஒரு மயிலில் உயிர் தப்பிருப்பீங்க. அது எப்படி உங்களோட ஆய்வின் போதே நீங்களோட அதிர்ஷ்டமாக உயிர் தப்பிருப்பீங்க. ஒரு பாதுகாப்பு அம்சம் அப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த பாலத்து மேலே நடந்து போனேன். ஆனால் நான் எதிர்பார்க்கல அந்த அந்த சாலை வந்து பார்க்குறதுக்கு சாலை மாதிரி இருந்துச்சுன்னுங்கிறதுல தாண்டி வந்துட்டேன். நான் ஏதோ பாலத்தில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பாலத்தில் இல்லை, இந்த ரோட்டில் இருந்துருக்குது. ஏதோ ஒரு நல்ல விதமாக வந்துட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேற்றைய தினம் வந்து 20 சென்டிமீட்டர் அளவு காரைக்கால் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இருந்த காரணத்தினால இங்கே காரைக்கால் பகுதியில் நிறைய இடங்களில் வந்து சில பாதிப்புகள் இருக்குது. தண்ணி தேங்கி இருக்கிற ஒரு நிலை இருக்குது. இது சம்பந்தமாக துறை அதிகாரிகளுடன் சேர்ந்து எல்லா காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கையும் நிவாரணப் பணிகளையும் முடுக்கிவிட்டு சிறந்த முறையில் செஞ்சிட்ருக்கோம். மக்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஏற்படுகின்ற வகையில், இந்த வெள்ளத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற வகையில் அனைத்து ஏற்பாடு செஞ்சுட்ருக்கிறோம். உணவு மற்றும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணிகிட்ருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.